ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து தேனி வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் அல்லது பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். திண்டுக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா பத்தலகுண்டு பெரியகுளம் வழியா நம்ம தேனி ரீச் ஆகும். ஸோ செம்ம சூப்பரான ரூட்டு, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல வேற லெவல்ல இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திண்டுக்கல்ல இருந்து தேனி நோக்கிய டிராவல் vlogக்குள்ள போகலாம். வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கரெக்டா 3:45 நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து தேனிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். எவ்ரி 10-15 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். குமிளி போற பஸ்ஸஸ் கூட தேனி வழியா தான் போகும். அதனால திண்டுக்கல்ல இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. வத்தலகுண்டு பெரியகுளம் வழியா நம்ம தேனி ரீச் ஆகும். எஸ்சிடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க எந்த பஸ் இருக்குதோ அந்த பஸ் பார்த்துட்டு போர்ட் பண்ணுவோம். இது போடி போற பஸ் தாங்க. போடி போற எஸ்சிடிசி பஸ் தேனி வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். வாங்க போய் கண்டக்டர்கிட்ட கேட்டு போர்ட் பண்ணுவோம். மக்களே, நாம எஸ்சிடிசி பஸ் போர்ட் பண்ணியிருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து போடி போற பஸ், திண்டுக்கல் வழியா போடி போற பஸ். ஸோ ஃபுல்லா இங்க திண்டுக்கல்ல இறங்கிட்டாங்க போல. பஸ்ஸே காலியா இருக்கு, நாம மட்டும்தான் இருக்கோம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல எடுப்பாங்க. சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம். சூப்பரா திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. என்ன துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. புரிஞ்சதா மக்களே? ஸோ வெயிட் பண்ணுவாங்க. நம்ம பேக் எல்லாம் வச்சுட்டு செட்டில் ஆயாச்சு, பஸ் கிளம்பிட்டோம். மக்களே, நம்ம போட் பண்ண பஸ் இதுதாங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு. நம்ம திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல், அதுக்கப்புறம் கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஆடலூர், இந்த மாதிரி பன்றிமலை போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கதான் நிற்கும். தேனி கம்பம் போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் போட்டிருக்காங்க பாருங்க. கொடைக்கானல், ஆடலூர், ஐயம்பாளையம், ஸோ இதெல்லாமே கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஏரியாஸ் தான். அந்த vlogs எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. கொடைக்கானல் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க. திண்டுக்கல், வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி வழியா சின்னமனூர் வரைக்கும் போற பஸ் நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்துல நிக்கிறது. இன்னொரு பிரைவேட் பஸ் இருக்கு பாருங்க, 121 திண்டுக்கல் டு தேனி. ஸோ நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு திண்டுக்கல் டு தேனி ரூட்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. திண்டுக்கல்ல இருந்து கரெக்டா 75 கிலோமீட்டர் நமக்கு தேனி ரீச் ஆகிறதுக்கு. எப்படி நம்ம நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ல எல்லாம் போனா ஒரு 2-2.25 மணி நேரம் ஆயிடுங்க. பட் ஆனா நம்ம எஸ்சிடிசி பஸ்ல 1.5 மணி நேரத்துல ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க கண்டக்டர்னா. ஏன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ் திண்டுக்கல்ல இருந்து எடுத்து செம்பட்டி, வத்தலகுண்டு, பெரியகுளம் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகும். பட் இன்ட்ரெஸ்டிங்கா செம்பட்டி நேஷனல் ஹைவே மேலேயே இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி செம்பட்டி பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுவோம். பட் ஆனா வத்தலகுண்டு, பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போகாம பைபாஸ்லயே போயிடுவோமா. அதனால நாம குயிக்கா ரீச் ஆயிட போறோம். இப்போ பாக்குறோம் இல்லைங்களா பில்டிங்கு, அது ஹைதர் அலி திப்பு சுல்தானோட நினைவு மண்டபம்ங்க. திண்டுக்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. திண்டுக்கல்ல ஒரு மலைக்கோட்டை இருக்குங்க. திருச்சியில் இருக்கிற மலை மாதிரியே திண்டுக்கல்லையும் ஒரு மலைக்கோட்டை இருக்கு. அந்த மலைக்கோட்டைக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. நம்ம வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, ஆங்கில படை வேலுநாச்சியாரை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அவங்க இங்கதான் தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க நம்ம சுல்தான் மன்னர்கள் கிட்ட.
அதுக்கப்புறம் படபலத்தை எல்லாம் மறுபடியும் சீரமைச்சுக்கிட்டு மறுபடியும் போய் அவங்கள வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் வந்து ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மலைக்கோட்டை வந்து நம்ம திண்டுக்கல் சிட்டிக்குள்ள இருக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் ஆனால் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு கீழே ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. அதே மாதிரி மலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு, சிதலமடைஞ்சிருக்கு. இன்னும் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நாம் இன்னும் வந்து மலைக்கோட்டை விளாக் பண்ணது இல்லைங்க. நிறைய டைம் நாம திண்டுக்கல் கிராஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டோம். பட் இது வரைக்கும் மலைக்கோட்டை விளாக் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நம்ம திண்டுக்கல் வழியா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து மலைக்கோட்டையை பத்தின ஒரு vlog பண்றேன். திண்டுக்கல் மலைக்கோட்டை பத்தி அதுல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், மலை மேல இப்ப எப்படி இருக்கு, நம்ம சிதலமடைஞ்ச கோட்டை பகுதிகள் எல்லாம், கீழே இருக்கிற கோவில் பகுதிகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டா கவர் பண்ணி ஒரு vlog பண்றேன். ஸோ நம்ம திண்டுக்கல்ல இருந்து இப்போ டுவர்ட்ஸ் செம்பட்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. செம்பட்டி வத்தலக்குண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குளம் வரும். பெரிய குளத்திலிருந்து நாம தேனி ரீச் ஆயிடலாம். ஸோ பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. ஈவினிங் டைம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்துட்டு எப்ப வேணாலும் மழை வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால இங்க வந்து தென்மேற்கு பருவமழை சீசன். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸோ கேரளால அடிக்கிற தென்மேற்கு பருவமழை வந்து இங்க சாரல் மழையா பெய்யும் நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ள. இன்ஃபேக்ட் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயுமே பெய்யும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செம்பட்டி ரீச் ஆயாச்சு மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம செம்பட்டி தாண்டி டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு பெரியகுளம் தாண்டி தேனி போற ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஹைவே. ஏன்னா இது வந்து கேரளாவையும் கனெக்ட் பண்ணும். ஸோ தேனி தாண்டி பார்த்தீங்கன்னா கம்பமெட்டு வழியாகவும் ஒரு ரூட் கேரளாக்குள்ள போகும், போடிமெட்டு வழியாகவும் ஒரு ரூட் கேரளாக்குள்ள போகும். ரெண்டு முக்கியமான வழித்தடங்கள். இந்த வழித்தடம் போய் கேரளாக்குள்ள என்டர் ஆகிற ரீஜன் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து மூணாறு, இடுக்கி, நம்ம தேக்கடி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. மேல சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. டீ பிளான்டேஷன்ஸ், இயற்கை எழில் கொஞ்சம். நம்ம கேரளத்து மலைகள் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா வந்து நம்ம இந்த ரூட்ல தான் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால நிறைய டூரிஸ்ட் வந்து டிராவல் பண்ற ஏரியா போத் தமிழ்நாடு அண்ட் கேரளா மக்கள். ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்புகள் இருக்கும். மெயின் ஹைவேங்கிறதுனால அங்கங்க வந்து தாபாஸ் இருக்கும். நம்ம திண்டுக்கல்ல இருந்து செம்பட்டி ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் நகர்ப்புறங்கள் மாதிரி இருக்கும். செம்பட்டி தாண்டணுன்னே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிராமப்புறங்கள் தாங்க. அப்படியே வந்து காட்சியே கம்ப்ளீட்டா மாறிடும். ஒரு பக்கம் வந்து சிறுமலை குன்றுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம கொடைக்கானல் மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். அந்த ரெண்டு மலைகளுக்கும் நடுவுல தான் வந்து இந்த ஹைவே இருக்கு. இதுக்கு பேரலா இன்னொரு ஹைவே போகும். அது வந்து நம்ம கொடை ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால போய் வடுகப்பட்டி வழியா மதுரை ரீச் ஆகிற ரோடு. ஸோ ரெண்டு நேஷனல் ஹைவேஸுமே வந்து பேரலா சிறுமலைக்கும் கொடைக்கானல் மலைகளுக்கும் இடையில போகும். நாம வந்து தேனி போற ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டுக்குள்ள போகல, வத்தலக்குண்டுல இருந்து வத்தலக்குண்டு பைபாஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம். தேவதானப்பட்டிங்கிற ஒரு ஊரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கெங்குவார்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கிருந்து தான் வந்து
நம்ம கொடைக்கானல் போட காட் ரோடு வந்து அந்த ஊர் வழியா தான் போகும். ஸோ அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற ஹைவே வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க இடங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கெங்குவார்பட்டி வழியா போற வத்தலக்குண்டு பைபாஸ் தாண்டி வந்தாச்சுங்க. மறுபடியும் வந்து நாம தேனி மாவட்டத்துக்குள்ள ரீச் ஆயாச்சு. இனிமேல் வந்து நாம தேவதானப்பட்டி இருக்கிற ஊரை கிராஸ் பண்ணுவோம். திண்டுக்கல் தேனி மாவட்டத்தோட பார்டர் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ கரெக்டா திண்டுக்கல் மாவட்டம் எண்டாகி தேனி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் வந்து நம்ம கொடைக்கானல் காட் ரோடு இருக்குங்க. ஸோ கரெக்டா கொடைக்கானல் மலை அடிவாரத்துல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ்னு சொல்லலாம் இந்த ஏரியா. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து 2 சீசன்லயுமே வந்து மழை வந்துட்டு இருக்கும். நம்ம தேனி மாவட்டத்தோட போலீஸ் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தேனி மாவட்டத்துக்கு பக்கம் என்ட்ராக ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம சூப்பரா மப்பு மந்தாரமா கருமேகங்கள் சூழ்ந்துட்டு சூப்பரா இருக்கும். இங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, தென்மேற்கு பருவமழை சீசன்லயும் மழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை சீசன்லயும் மழை பெய்யுங்க. அதனால வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 6 மாசத்துக்கு வந்து இங்க மழை இருக்கும். ரொம்ப ஹெவியா பெய்யாட்டி கூட இந்த மாதிரி மேகம் மூடிட்டு சாரல் மழை பெஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனாலயே வந்து ரொம்ப செழிப்பான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலுமே வந்து அடர்த்தியா இருக்கும் தென்னை மர தோப்புகள். இங்க பாருங்களா, நம்ம தேனி ரீச் ஆகிற வரைக்குமே வந்து சீனரிஸ் வந்து இனிமேல் இப்படிதாங்க இருக்கும். ஃபுல்லா வந்து சூப்பரா தோட்டங்களும் வயல்வெளிகளும் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தேனி மாவட்டத்துல நிறைய பிளேசஸ் கவர் பண்ண போறோம் மக்களே. தேனியில இருந்து நமக்கு ராமக்கல் மேடுன்னு ஒரு ஏரியா இருக்கு, கேரளா இடுக்கி மாவட்டத்துக்குள்ள, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல. ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம். தேனி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கிற சில ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குரங்கணி மலைகளுக்கு போறோம். நம்ம கொழுக்கு மலை டாப் ஸ்டேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாக்கெல்லாம் போறோம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடாத ஏரியா நம்ம தமிழ் டிராவல் விளாக்ஸ்ல. ஸோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எப்ப கணேஷா சேனல்ல உங்களுக்காக வரப்போகுது. ஸோ அதனால எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம தேனி மாவட்டத்துல டிராவல் பண்ணி சுருளி, சின்ன சுருளி, இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த தேனி மாவட்டம் சீரியஸ் ஆஃப் விளாக்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாம எனக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்காது நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பெற்ற இன்பம் உங்களோட சுற்றத்தாரும் பெறட்டும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இவ்வளவு டீட்டெயில்டா டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனாலதான் இருக்கவே இருக்கோம் நாங்க டிராவல் விளாகர்ஸ். உங்களுக்காக விர்ச்சுவலா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாம் வந்து கண் முன்னாடி கொண்டு வரதுக்காக தானே நாம் இங்க சுத்தி சுத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போற தேனி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் வழியா டிராவல் பண்றதே வந்து ஒரு தனி இன்பங்க. கேரளால டிராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அந்த வைப் வந்து தேனி மாவட்டத்துல நமக்கு கிடைக்கும். எங்க பார்த்தாலும் வந்து மலைகளா இருக்கும், சுத்தியும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளா தாங்க இருக்கும். இப்ப வந்து நம்ம தேவதானப்பட்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடைக்கானல் மலை ஏறும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறமே வந்து கீழே மஞ்சளாறு டேம் தெரியும். ஸோ அந்த டேம் எல்லாம் வந்து தேவதானப்பட்டியில தான் இருக்கு. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஊரை தான் நம்ம கிராஸ் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாத்தீங்களா ரூட்டு? இந்த அழகு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குற மாதிரி தானே இருக்கு. ஃபுல்லாவே இப்படிதாங்க. நம்ம திண்டுக்கல் செம்பட்டி தாண்டினதுக்கு அப்புறமே இந்த வைப்ல தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னது. நம்ம வத்தலக்குண்டு ஏரியா, அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிற காட் செக்ஷன் எல்லாம் இருக்கிற கெங்குவார்பட்டி, அதுக்கப்புறம் தேவதானப்பட்டி, இதெல்லாம் தாண்டி நம்ம டுவர்ட்ஸ் பெரியகுளம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நல்லா தேனி மாவட்டத்துக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா அப்படியே வந்து நம்ம பார்க்குற எல்லா பக்கமுமே வந்து மலைகளா தெரியுங்க. ஏன்னா வந்து தேனி மாவட்டத்தோட 3 சைடு வந்து மலைகளால தான் வந்து சூழ்ந்திருக்கும். ஒரு பக்கம் மட்டும்தான் தேனிக்குள்ள என்ட்ராகிறதுக்கான என்ட்ரன்ஸ். மதுரையிலிருந்து வர்ற ஒரு வே, திண்டுக்கல்ல இருந்து ஒரு வே. மற்றபடி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுமே வந்து அந்த மலைகளுக்குள்ள இருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துக்கு பக்கத்துல மேகமலைகள் இருக்கும், போடிக்கு பக்கத்துல போடிமெட்டு மலைகள் இருக்கும். கம்பமெட்டு வழியா நாம தேக்கடி ரீச் ஆயிடலாம், போடிமெட்டு வழியா நாம மூணார் ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் வந்து சுத்தியும் வந்து மலைகள் தான். அதனாலயே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம தேனி மாவட்டம் ஃபுல்லாவே வந்து நிறைய ஆறுகள், நீர்நிலைகள், நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ், மலைப்பகுதிகள்னு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்கும். நிறைய ஹிடன் லொகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன, போகிறதுக்கு பஸ் வசதி தான் இல்லை. நாம பைக் இருந்துச்சுன்னா சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ஆனா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் மேக்சிமம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போறேன். ஸோ நம்ம பெரியகுளம் பைபாஸ்க்கு வந்தாச்சுங்க. சிட்டிக்குள்ள போகல, பைபாஸ்ல போறோம்.
மக்களே, கரெக்டா நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். அழகா சூப்பரா மலை சாரல் வந்துட்டு இருக்குங்க. வேற லெவல்ல வரவேற்குது நம்மள தேனி மாவட்டம். செம்ம சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திண்டுக்கல்ல இருந்து தேனி வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் டிராவலா. மக்களே, நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. திண்டுக்கல்ல இருந்து ஃபுல்லாவே பைபாஸ்லயே வந்துருச்சு. வத்தலக்குண்டுக்குள்ளேயும் போகல, பெரியபாளையம்குள்ளேயும் போகல, ஸ்ட்ரெயிட் 1 to 1 தேனி தான். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் போடி வரைக்கும் போகுங்க, போடி நாய்க்கனூர் வரைக்கும். நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டான். தேனியில கிளைமேட் செம்ம சூப்பரா இருக்குங்க. சாரல் மழை பெஞ்சிட்டு வேற லெவல்ல இருக்கு. வெல்கம் டு தேனி மக்களே. ஸோ மக்களே, நம்ம திண்டுக்கல்ல இருந்து தேனி வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 1 எங்கேயுமே நிக்கலீங்க. செம்ம சூப்பரா 1.5 hours வந்து சேர்ந்துட்டோம். சாதாரண கட்டணம் தான், ரெகுலர் ஃபேர் தான். எஸ்சிடிசிங்கிறதுக்காக ரொம்ப ஹை ஃபேர் எல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தேனி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.